Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரட் ஜூஸ் அல்வா. நம்ம எப்பவுமே கேரட்டை வந்து சக்கரை போட்டு பால் ஊற்றி அந்த மாதிரி அல்வா செய்வோம். ஆனால் இந்த அல்வா வந்து அப்படிலாம் கிடையாது. வெல்லம் போட்டு கேரட்டை ஜூஸ் எடுத்து செய்ய போகிறோம். இப்போ வெல்லமும் கேரட்டும் சேர்க்கறதுனால இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. இந்த கேரட் ஜூஸ் அல்வா எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம நல்லா மையா அரைக்க போகிறோம். அதனால ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும், கிண்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி இருத்து எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸ் மட்டும் இருந்தால் போதும். நமக்கு இந்த சக்கை நமக்கு வேண்டாம். நம்ம இந்த ஜூஸை மட்டும் வச்சு தான் நம்ம அல்வா பண்ண போகிறோம். பாருங்க எவ்வளோ அழகாக நல்லா வடிகட்டி இந்த மாதிரி இருத்து எடுத்துடலாம். நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ரொம்ப தண்ணிலாம் ஊற்றாதீங்க. அளவோட தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ நல்லா வந்து இருத்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது பாகு பதம்லாம் வேண்டாம். இது வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு கிண்ணத்துல 3 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவை எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கட்டிலாம் விழாமல் நம்ம எப்போவுமே கோதுமை தோசைக்கு கரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கட்டியெல்லாம் விழக்கூடாது. கட்டி விழுந்ததுன்னா நீங்கள் அல்வா கிண்டும் போது உருண்டை ஆகிடும். அதனால கட்டி விழாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டா போதும். பாருங்க நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா கேரட், அந்த கேரட் ஜூஸை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கேரட் ஜூஸ் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அல்வா வந்து செய்யறதுக்கு மொத்தமே நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ வந்து இந்த திரியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த கேரட்டோடைய துகள் வந்து உழுந்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி திரியாக இருக்குது. இது நல்லா வேக சரியாக போயிடும். ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதை இப்போ இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம கோதுமை மாவு கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்க்கும் போது நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு கட்டி பிடிச்சிரும். அதனால சிம்மில் வச்சுட்டு நல்லா ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு நம்ம வந்து இருத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெள்ளைப்பாகு, அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். நம்ம வந்து இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்க வேண்டாம். நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். இப்போ திரும்ப ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளைப்பாகு வந்து நமக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த அல்வாக்கு மொத்தமே நமக்கு வந்து ஒரு 6 ஸ்பூன் அளவு தான் நெய் தேவைப்படும். இல்லை இதோட கம்மியாக நீங்கள் யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா பாருங்கள், நல்லா கொஞ்சம் கட்டி ஆகிட்டு வருது அல்வா. இப்போ அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா கிண்டி விடுறேன். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. பாருங்க நல்லா ஒரு 75% அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்கானா நமக்கு சரியாயிடும். அல்வா சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு வெள்ளை தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அதோட நம்ம கூட ஒரு ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. பாருங்க இப்போ நல்லா அல்வா பதம் வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஒரு ட்ரேல நெய் தடவிட்டு அதில் கொட்டிக்கலாம். ட்ரேவோ நீங்கள் என்ன எதுலனாலும் கொட்டிக்கலாம். நான் வந்து ஃபாயில் ரேப்பரில் நான் கொட்டியிருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக நான் நெய் தடவிட்டு கீழே வந்து முந்திரி பாதாம்லாம் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ வந்து அந்த அல்வாவை நான் இதில் கொட்டி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 5 மணி நேரம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அப்படியே செட் ஆகிடும். இல்லை சூடாக கூட சாப்பிட்டா கூட இது நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா தட்டிட்டு நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட இது நல்லா செட் ஆகிடும். பாருங்கள் அல்வா நல்லா செட் ஆகிடுச்சு. நான் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அல்வா சாஃப்டாக வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படியே கூட நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்படி கட் பண்ணிக்கிட்டா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள் இப்படி கட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து சக்கரை போட்டு செய்கிற அல்வா மாதிரி உங்களுக்கு கெட்டியாக வராது. ரொம்ப மிருதுவாக தான் இருக்கும் இந்த அல்வா. நம்ம வெல்லம் போட்டு சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த அல்வா.
பாருங்கள், நீங்கள் கட் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அல்வா வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.